إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த நாட்டிலே அல்லாஹுடைய பள்ளியிலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நெருங்கி வரும் மறுமை எப்போது ஏற்படும் என்ற அறிவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்யக்கூடிய நாள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். யாரை விசாரணை தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லுகிறோமோ அந்த வார்த்தைக்கு உண்மை நடக்கக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது இந்த பூமியிலே வந்தார்களோ அதுவே அடுத்து மறுமை வரப்போகிறது என்பதற்கு ஒரு அடையாளம்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நாளிலே என்ன நடக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அந்த நாளுக்கு முன்னதாக, அந்த மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அல்லது இந்த பூமியிலே ஏற்படக்கூடிய மக்களிடத்திலே முஸ்லிம்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸ்களின் வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் மறுமை நெருங்கி வருகிறது என்றுதான் சொல்ல முடியுமே தவிர இப்போது மறுமை ஏற்பட போகிறது அல்லது அடுத்த ஆண்டு இன்னும் 10 ஆண்டுகளில் மறுமை ஏற்பட போகிறது என்ற கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் அராஃபுடைய 187வது வசனத்திலே தெளிவாக சொல்கிறான், யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா. நபியே, அந்த மறுமை எப்போது ஏற்படும் என்று உன்னிடத்திலே கேட்கிறார்கள், உம்மிடத்திலே வினவுகிறார்கள். குல், நபியே சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இன்த ரப்பி. நிச்சயமாக அதனுடைய கல்வி, அதனுடைய ஞானம் யாரிடத்தில் இருக்கிறது? என்னுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லாஹு. அவனை தவிர அந்த நாள் எப்போது ஏற்படும் என்ற அறிவு யாருக்கும் இல்லை. சகுலத் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், சகுலத் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த்.
அது வானங்கள் பூமிகளில் கனமான ஒரு விஷயம். லா தஅதீகும் இல்லா பக்தா, அது திடீரென தான் ஏற்படும், அது திடீரென ஏற்பட்டுவிடும். யஸ்அலூனக கஅன்னக ஹஃபிய்யுன் அன்ஹா, நபியே அதை நீங்கள் மறைத்து வைத்திருப்பவர் போன்று உங்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார்களே, உங்களுக்கு அதை பற்றி என்ன கல்வி இருக்கிறது? குல் இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ், அல்லாஹ் மேலும் உறுதிப்படுத்துகிறான், நிச்சயமாக அந்த கல்வி அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் பெரும்பாலானோர் அதை அறிய மாட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமை நாள் நிச்சயமாக ஏற்பட்டே ஆகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமையை ஒரு நாள் நிச்சயமாக ஏற்படுத்தத்தான் போகிறான். யார் இந்த மறுமையை மறுத்தாலும், யார் இந்த மறுமையை மறந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விசாரணை நாளை, தீர்ப்பு நாளை, அல்லாஹுடைய அந்த சந்திதானத்தை சந்திக்கக்கூடிய நாளை, ஒட்டுமொத்த மனிதர்களும் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தத்தான் போகிறான். இன்னஸ்ஸாஅத லஆதியத்துன் லா ரைப ஃபீஹா, அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அந்த நாள், அந்த நேரம் வந்தடையத்தான் போகிறது, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. லா ரைப ஃபீஹா, அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமை நாள் நமக்கு மிக சமீபத்திலே இருக்கிறது, மிக நெருக்கத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பல வசனங்களின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். சூரத்துல் அன்பியா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான். قال تعالى يقترب للناس حسابهم, மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. يقترب للناس حسابهم, அல்லாஹ் அக்பர். மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்யக்கூடிய நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே ஒவ்வொரு மனிதர்களையும் தனித்தனியாக அழைத்து அவர்களின் செயல்கள் ஏடுகளின் மூலமாகவும், அவர்களின் செயல்கள் அவர்களுடைய உடல் உறுப்புகளின் மூலமாகவும், அவர்களின் செயல்கள் அல்லாஹ்வுடைய விசாரணையின் மூலமாகவும் வெளிப்படக்கூடிய நாள். யக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், அல்லாஹ் மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது சமூகத்துடைய இன்றைய நிலைமையை அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் மனிதர்களோ அறியாமையிலே இருக்கிறார்கள், மனிதர்களோ அதை மறந்து கொண்டிருக்கிறார்கள், மனிதர்களோ அதை மறந்த நிலையிலே தங்களுடைய உலக வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமையுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்க வேண்டும். இந்த மறுமையுடைய நினைவு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை மறந்த உள்ளங்களுக்கு, மறுமையை மறந்த செவிடுகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறார். அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை வீணாக படைத்து விட்டானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையிலே உங்களை படைத்து விட்டானா? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒன்று கூட்டப்பட மாட்டீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யக்தரபத்திஸ் ஸாஅ, அந்த நாள் நெருங்கி விட்டது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் மஆரிஜ், இன்னஹும் யரவுனஹு பஈதா, அதை அவர்கள் வெகு தூரமாக பார்க்கிறார்கள். எதை? மறுமையை அவர்கள் வெகு தூரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வனராஹு கரீபா, ஆனால் அந்த மறுமையோ மிக சமீபத்திலே இருக்கிறது. அத்தா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாள், அல்லாஹ்வுடைய கட்டளை விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக, புஇஸ்து அனா வஸ்ஸாஅத்து கஹாஹதைன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரலை போன்று வந்திருக்கிறோம். இந்த இரண்டு விரலையும் அல்லாஹ்வுடைய தூதர் விரித்து காட்டினார்கள். இந்த இரண்டு விரலுக்கிடையே உள்ள தூரம் எவ்வளவோ அதுதான் மறுமையுடைய தூரம். நானும் இந்த மறுமையும் அடுத்து வந்திருக்கிறோம். அதாவது நான் வந்து விட்டாலே அடுத்த
நிகழ்வு இந்த பூமியிலே ஏற்பட போவது மறுமையுடைய தினம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பதாக, இன்னமா அஜலுக்கும் ஃபி அஜலி மா ஹலா மினல் உம்மமி. இதற்கு முன்னால் இருந்த சமுதாயத்திற்கும் உங்களுக்கும் உள்ள அஜல் தவணை எவ்வளவு என்றால், மா பைன ஸலாத்தில் அஸ்ரி இலா மக்ரிபிஷ் ஷம்ஸி. அஸ்ருடைய வக்திற்கும் மக்ரிபுடைய வக்திற்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவோ அதுதான் இந்த சமுதாயத்துடைய நேரம். அப்படி என்றால் காலை ஃபஜ்ருடைய வக்திலிருந்து மக்ரிபுடைய அஸ்ருடைய வக்து வரை முடிந்து விட்டது. காலை ஃபஜ்ருடைய வக்திலிருந்து இந்த வக்து வரை அஸ்ருடைய வக்து வரை முடிந்து விட்டது. இன்னும் பாக்கி இருப்பது அஸ்ருடைய வக்திலிருந்து மக்ரிபுடைய வக்து வரை தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு கூறிய அடையாளங்களை நீங்கள் பார்த்தால், எத்துணை அடையாளங்களை, சிறிய அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் மறுமை ஏற்படும் பொழுது இது ஏற்படும், மறுமை ஏற்படும் போது இது நிகழும், மறுமை ஏற்படும் பொழுது இந்த பாவங்கள் அதிகமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலே ஒரு தனி பாகமே, ஒரு தனி பிரிவே இருக்கிறது. அந்த ஹதீஸுகளை எல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பெரிய அடையாளங்கள் நடப்பதற்கு முன்னதாக கூறிய அத்துணை சிறிய அடையாளங்களும் இந்த பூமியிலே நடந்து முடிந்து விட்டது. அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 பெரிய அடையாளங்கள், தஜ்ஜாலுடைய வருகையில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த 10 பெரிய அடையாளங்களுக்கு முன்னால் உள்ள சிறிய அடையாளங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொன்னார்களோ அதில் சில அடையாளங்களை தவிர மற்ற அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்து விட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்து இந்த சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது பெரிய அடையாளங்களை தான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அப்படி என்றால் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி என்றால் நம்முடைய இபாதா எப்படி இருக்க வேண்டும்? அப்படி என்றால் அந்த மறுமைக்கான தயாரிப்பு நம்மிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் கூறுவது போல, யக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களின் விசாரணை அவர்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், அவர்களோ அறியாமையிலே அல்லது மறதியிலே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அந்த உதாரணம் நமக்கு பொருந்துகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்கு முன்னதாக ஏற்படக்கூடிய சில அடையாளங்களை கூறினார்கள். அவற்றில் சில முக்கியமான அடையாளங்களை மட்டும் நாம் இன்று பார்ப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமுஸ் ஸாஅ, மறுமை ஏற்படாது, ஹத்தா தஅخذ உம்மதி பிஅخذில் குரூனி قبلها شبرا بشبر وذراعا بذراع فقيل يا رسول الله كفارس والروم فقال وما الناس إلا أولئك. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை ஏற்படாது எதுவரை என்றால், ஹத்தா தஅخذ உம்மதி, என்னுடைய சமூகம் முன்னால் வாழ்ந்த மக்களை பின்பற்றும். முலம் முலமாக ஜான் ஜானாக, எப்படி முலம் முலமாக ஜான் ஜானாக முன்னால் வாழ்ந்த சமூகம் எப்படி இருந்ததோ அது போன்றே என்னுடைய சமூகம் மாறும். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபக்கீல யா ரசூலல்லாஹ் கஃபாரிஸ் வர்ரூம், ரோமிலும் பாரிஸிலும் வசிக்கக்கூடிய மக்களையா அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிறீர்கள்? யார் அவர்கள்? யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ்வுடைய தூதரை குறிப்பிடுகிறீர்கள். அவர்களையா உம்முடைய சமூகம், எம்முடைய சமூகம் பின்பற்றி செல்லும் முலம் முலமாக ஜான் ஜானாக?
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அவர்கள் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்து கொண்டாலும் இவர்களும் அந்த உடும்பின் பொந்துக்குள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், அதற்குள் நுழைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த யூதர்களையும் நஸ்ரானிகளையுமா சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேற யாரை சொல்ல போகிறேன்? அதற்கு வேறு யாராக இருக்க முடியும் அவர்களை தவிர? வமன் நாசு இல்லா உலைக், அவர்களை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல், எந்த ஒரு கொள்கைகளும் இல்லாமல், எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற வாழ்க்கையை யூதர்களும் நஸ்ரானிகளும் இந்த உலகத்துடைய நோக்கத்தை மட்டுமே தங்களுடைய நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அது போன்ற வாழ்க்கையைத்தான் முஸ்லிம்களிலே பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோமே. இது மறுமையின் அடையாளம் இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறிய அடையாளங்கள் எல்லாம், வழிகாட்டுதல்கள் எல்லாம் இங்கு எங்கே சென்று விட்டது தெரியுமா? முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் வளரும் பொழுது யூதர்களாகவும் நஸ்ரானிகளாகவும் மாற வேண்டும் என்ற காரணத்திற்காக, அவர்களை போன்றே தங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை யூதர்களுடைய கல்விக்கூடங்களிலே நஸ்ரானிகளுடைய கல்விக்கூடங்களிலே சேர்த்து படிக்க வைக்கிறார்களே. என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன சூழ்நிலை ஏற்படுகிறது தெரியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் குழந்தையை அழைத்து ஜீசஸ் யார், இயேசு யார் என்று கேட்டால் என்ன சொல்கிறது தெரியுமா? கடவுளின் குமாரன் என்று சொல்கிறது, சன் ஆஃப் காட் என்று சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, தௌஹீதை கூறி லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி ஷிர்கை எதிர்த்து இந்த பூமியிலே வளர்க்கப்பட வேண்டிய ஒரு குழந்தை இன்று ஷிர்கை கொடுத்து வளர்க்கப்படுகிறது. கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் காரணத்தால் கர்த்தரை புகழ்ந்து இயேசுவை புகழ்ந்து படிக்கக்கூடிய பாடல்களை முஸ்லிம் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் என்ன சூழ்நிலை ஏற்படுகிறது தெரியுமா? நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் சமூகத்துடைய நிலைமை அவ்வளவு படு கேவலத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இரவிலே குழந்தைகள் தூங்கும் பொழுது, கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற குழந்தைகள் தூங்கும் பொழுது கூட கர்த்தரை கர்த்தரை என்று புலம்புகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக சமூகத்தை. கலாச்சாரங்கள் மாறிவிட்டது. முஸ்லிம்களை போன்ற ஆடை அணிவது, முஸ்லிம்களை போன்று தங்களுடைய முகங்களை மாற்றிக்கொள்வது, முஸ்லிம்களை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்களை தங்களுடைய முகத்திலே தங்களுடைய ஆடையிலே வெளிப்படுத்துவது இன்று முஸ்லிம் சமூகத்திற்கு கேவலமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுஸ்ஸு ஷவாரிப், உங்களுடைய மீசைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்ருல் லிஹா, நீங்கள் உங்களுடைய தாடியை வளருங்கள், ஹாலிஃபுல் மஜூஸ், மஜூசிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? என்ன சொன்னார்கள்? உங்களுடைய முகத்திலே நீங்கள் தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள், மஜூசிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். இன்று சிலர் சொல்லுவது போல யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், நஸ்ரானிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. யாருக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள்? மஜூசிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். யூதர்களும் தாடி வளர்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜூசிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், உங்களுடைய முகத்திலே நீங்கள் தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்னார்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கே இந்த முஸ்லிம்களின் அடையாளம்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சுன்னத்தாக, தான் வலியுறுத்திய சுன்னாவாக, முஸ்லிம்களினுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த சுன்னாக்கள் இன்று கல்விக்காக புறக்கணிக்கப்படுகிறது, நாட்டிற்காக புறக்கணிக்கப்படுகிறது, நிறுவனங்களுக்காக புறக்கணிக்கப்படுகிறதே. இதை அல்லவா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லி சென்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சில அடையாளங்களை சொன்னார்கள். மா அஸ்ஃபல மின் கஅபைன் மினல் இஸாரி ஃபஃபின் நார், உங்களுடைய ஆடைகள் கரண்டைக்கு கீழே சென்று விட்டால். எதற்கு கீழே? எதற்கு கீழே? கரண்டைக்கு கீழே உங்களுடைய ஆடைகள் சென்று விட்டால் அந்த ஆடை நாளை மறுமையிலே நரகத்திலே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று பார்க்கிறோம், முஸ்லிம் நாடுகளில் கூட
வாழக்கூடிய முஸ்லிம்கள் கூட தங்களுடைய ஆடைகளை கரண்டைக்கு கீழே தொங்கவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் இது. ஒரு முஸ்லிமுடைய ஆடையின் தரம் இப்படித்தான் இருக்க வேண்டும். யூதர்கள் நஸ்ரானிகளை போன்று ஆடை அணிவதற்கோ அவர்களை போன்று தங்களுடைய முகங்களை மாற்றிக் கொள்வதற்கோ கண்ணியத்துக்குரியவர்களை ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி கிடையாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு சஹாபாக்கள் ஆயுத்தமாக இருந்தார்கள் பாருங்கள். சக்கரத்துடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூலூலு என்ற மஜூசியால் குற்றப்பட்டு வயிற்றிலிருந்து குடல்கள் எல்லாம் வெளியே வந்து உமர் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், ஒரு சஹாபி வருகிறார், உமர் அவர்களை புகழ்ந்து சொல்லுகிறார். மயக்கத்திலே இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து ருத்துஹு அலைய, அவரை என்னிடத்திலே நீங்கள் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து சொன்னார்கள். புகழ்ந்த மனிதரை பார்த்து மயக்கத்திலே சக்கரத்துடைய வேதனையிலே இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தோழரே, உம்முடைய ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது, உம்முடைய ஆடையை நீ உயர்த்தி கொள்ளுவாயாக. சுப்ஹானல்லாஹ். எங்கே பாருங்கள், எங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றுவதை செயல்படுத்துகிறார்கள் பாருங்கள். எமது சமூகம் எங்குமே அல்லாஹ்வுடைய வழிமுறையை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை விட்டு சென்று விடக்கூடாது. இஸ்லாமை பின்பற்றுவதுதான் கண்ணியம், அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதுதான் கண்ணியம். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீனை நோக்கி செல்கிறார்கள். எங்கே செல்கிறார்கள்? பலஸ்தீனை நோக்கி செல்லுகிறார்கள். பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்காக செல்லும் பொழுது வழியிலே ஒரு சஹாபி வழிமறைக்கிறார். உமர் அவர்களே, இந்த நாட்டிலே வசிக்கக்கூடியவர்கள் ஆடையை கண்ணியமாக கருதக்கூடியவர்கள், வாகனங்களை கண்ணியமாக கருதக்கூடியவர்கள், அதன் காரணமாக உங்களுடைய வாகனத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஆடை கிழிந்திருக்கிறது, அதை மாற்றிக்கொள்ளுங்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தோழமை கொண்ட காரணத்தால் உம்மை சும்மா விடுகிறேன். எது கண்ணியம்? அல்லாஹ் எனக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். அல்லாஹ் எனக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். அல்லாஹ் என்னை அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். எவனொருவன் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் தன்னுடைய வாழ்க்கையின் கண்ணியத்தை தேடுகிறானோ அது அவனுக்கு கேவலமாகத்தான் முடியும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வீரம், இந்த செயல்பாடு, இந்த நாகரீகம், இன்றைய கலாச்சாரம் நம்மிடத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யூதர்களுடைய நோக்கம் என்ன? நஸ்ரானிகளுடைய நோக்கம் என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். சூரத்துல் பக்ராவுடைய 120வது வசனம், வலன் தரதா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். அல்லாஹ் சொல்கிறான், யூதர்களும் நஸ்ரானிகளும் நபியே உன்னை கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மை கொண்டு யூதர்களும் நஸ்ரானிகளும் திருப்தி அடைய மாட்டார்கள். எதுவரை? ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்கிறான். நபியே சொல்லுங்கள், குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நேர்வழி என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான். வலைன் இத்தபஅத அஹ்வாஅஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், தெளிவான அறிவு கல்வி உங்களுக்கு வந்ததற்கு பிறகும் நபியே நீங்கள் அவர்களை பின்பற்றி சென்று விட்டால். யாரை பார்த்து அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான்? நம்மை பேசுவது அடுத்த பட்சம். நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். தெளிவான ஞானம் கல்வி கொடுக்கப்பட்ட பிறகும் நபியே அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால் மாலக மினல்லாஹி மின் வலிய்யின் வலா நஸீர், அல்லாஹ்விடத்திலிருந்து உம்மை பாதுகாப்பவரோ அல்லாஹ்விடத்திலிருந்து உமக்கு உதவி செய்பவரோ வேறு யாரையும் நீ காண மாட்டீர். அல்லாஹ்வுடைய தூதரே, சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த எச்சரிக்கை. இன்று நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படக்கூடிய விதம், நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த கல்வி முறை, இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது நாளை எமது சமூகம்
குர்ஆனை பின்பற்றுமா, ஹதீஸை பின்பற்றுமா, குர்ஆன் சுன்னாவை தங்களுடைய வாழ்க்கையாக்குமா, அல்லது யூதர்களின் கலாச்சாரத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமா என்று ஒரு சந்தேகம் வருகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளத்தை சொன்னார்கள் என்றால் இதன்படி இந்த சமுதாயம் செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த முன் அறிவிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கவில்லை. இந்த அறிவிப்பிலிருந்து எமது சமூகம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், எமது சமூகம் தங்களுடைய கலாச்சாரங்களை தங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் எமது தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஅ, மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று அய்யுர்ஃபஅல் இல்மு வ யஸ்புத்தல் ஜஹ்லு. எது பெருகிவிடும்? அறியாமை எமது சமூகத்திலே பெருகிவிடும். அல்லாஹ்வுடைய கல்வி எடுக்கப்பட்டுவிடும். என்ன கல்வி எடுக்கப்பட்டுவிடும்? உலக கல்வி அல்ல. வயுர்ஃபஅல் இல்மு, மார்க்க கல்வி, குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸுடைய கல்வி எமது சமூகத்திலே எடுக்கப்பட்டுவிடும். இது என்ன? மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி எடுக்கப்படும் என்று சொன்னார்களே, அதற்கு விளக்கமாக வேறொரு ஹதீஸிலே இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத் வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை எடுத்து விடுவான் என்று கூறுகிறானே, இல்மு எடுக்கப்படும் என்றால் இல்மை சுமக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைப்பற்றி விடுவான். மார்க்க அறிஞர்களுடைய உயிர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து விடுவான். ஹத்தா இதா லம் யுபகி ஆலிமன், எந்த ஒரு மார்க்க அறிஞரும் இருக்க மாட்டார். இத்தஹதன் நாஸு ரூஸன் ஜுஹாலன். சுப்ஹானல்லாஹ், மனிதர்கள் எல்லாம் முட்டாள்களை, மடையர்களை தங்களுடைய தலைவர்களாக்கிக் கொள்ளுவார்கள். ஃபசுஇலு, அவர்களிடத்திலே மார்க்க விளக்கம் கேட்கப்பட்டால் ஃபஅஃப்து பிகைரி இல்மின், மார்க்க கல்வி இல்லாமல், மார்க்க ஞானம் இல்லாமல் ஃபத்வா செய்வார்கள். ஃபதல்லு வஅலது, அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்று பார்க்கிறோம் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய ஆலிம்கள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்களுடைய கல்வியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றிய தபஅ தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றிய ஸலஃபு ஸாலிஹீன்கள், அவர்கள் கொண்டு வந்த வழியிலே மார்க்கத்தை அறியாத காரணத்தால் இன்று சில மூடர்கள், சில மடையர்கள் குர்ஆனுக்கு முரண்படுகிறது ஹதீஸ் என்ற காரணத்தால் ஹதீஸை மறுக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை தள்ளுபடி செய்கிறார்கள். இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது. சூனியத்தை மறுக்கிறார்கள். சூனியத்தை நம்பினால் முஷ்ரிக் என்று சொல்கிறார்கள். சூனியத்தை நம்பக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய சமூகம். அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடாது. அது மக்காவிலே வாழக்கூடிய இமாமா, மக்காவிலே தொழுகை நடத்தக்கூடிய இமாமாக இருந்தாலும் சரி, அவருக்கு பின்னால் நின்றும் சூனியத்தை நம்பினால் தொழக்கூடாது என்று ஃபத்வா செய்யும் அளவிற்கு இன்றைய சமூகத்துடைய அறியாமையுடைய ஆலிம்களுடைய தரம் செல்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய முன் அறிவிப்பு உண்மைப்படுத்தப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அறிவிப்பு வருகிறது என்றால் எல்லாம் அப்படியே விட்டுவிடலாமா? கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கம், நம்முடைய ஈடுபாடு மார்க்க கல்வியை கற்பதில், எந்த இடத்திலே எந்த ஆலிமிடமிருந்து, எந்த மார்க்க அறிஞரிடமிருந்து மார்க்க கல்வியை கற்க வேண்டுமோ, குர்ஆனுடைய கல்வியை, அல்லாஹ்வுடைய கல்வியை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்த கல்வியை கற்க வேண்டுமோ, அந்த முறைப்படி நம்முடைய கல்வியை கற்பதில் நம்முடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பார்க்கிறோம் எமது சமூகத்திலே பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு
அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட குர்ஆனை சரியாக ஓத தெரியாது. அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட குர்ஆனை சரியாக அரபி மொழியை அறிந்து அரபி மொழியின்படி சரியான உச்சரிப்பின்படி ஓத தெரியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லிம் சமூகம் குர்ஆன் இறக்கப்பட்ட சமூகம். குர்ஆன் யாருக்காக விசேஷம் இறக்கப்பட்டதோ அந்த சமூகத்திற்கு குர்ஆனுடைய பொருளில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருளை கூட எமது சமூகத்திலே வாழக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முழு பொருளை சரியாக சொல்ல தெரியாது. பாருங்கள், இப்படிப்பட்ட கல்வி ஞானத்தோடு, எப்படிப்பட்ட கல்வியுடைய ஈடுபாடோடு நம்முடைய வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், யுர்ஃபஅல் இல்மு, இல்மு எடுக்கப்பட்டு விடும். மறுமையுடைய அடையாளங்கள் ஒன்று. மறுமையுடைய அடையாளங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்களில் அடுத்த ஒரு அடையாளம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸஆ, மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று வயதுஹர் ஸினா, இது பெருகிவிடும். இது பெருகிவிடும், விபச்சாரம் பெருகிவிடும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கேவலம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நாடுகள் கூட இன்று இந்த விபச்சாரத்திற்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்க முடியாத சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய சட்டம் செயல்படுத்த முடியும் என்று இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்த விபச்சாரத்தை வீதிகளாக நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள், மறுமை நெருங்கும் பொழுது விபச்சாரம் பெருகிவிடும். வீதிகளில் நின்று கொண்டு சர்வ சாதாரணமாக விபச்சாரத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் பெண்களும் ஆண்களும். எது இப்படி என்றால், ஒரு கூட்டம் விபச்சாரத்தை செய்யும் வெளிப்படையாக, ஒரு கூட்டம் விபச்சாரத்தை வெளிப்படையாக செய்யும். அந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், இந்த சமூகத்திலே வாழ்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், அப்படி வீதிகளிலே வெளிப்படையாக விபச்சாரம் செய்பவர்களை பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஓரமாக சென்று செய்யுங்கள் என்று சொல்லுபவர்கள் தான் அந்த சமூகத்திலே சிறந்தவர்களாக இருப்பார்கள். இன்று பாருங்கள், தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொள்ளுங்கள், கடற்கரைகளிலே சென்று பாருங்கள், என்ன நடக்கிறது? ஒரு கூச்ச உணர்வு, ஒரு வெக்க உணர்வு என்று இருக்கிறதா? ஹிஜாபை அணிந்து கொண்டு முஸ்லிமான பெண் கூட சர்வ சாதாரணமாக இந்த செயலை செய்வதற்கு துணிந்து விட்டார் என்றால் எப்படிப்பட்ட நிலையிலே எமது சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதையும் சேர்த்து சொன்னார்கள், லா தகுமு ஸஆ, மறுமை நிகழாது, ஹத்தா யதுஹரல் ஃபஹ்ஷு, மானக்கேடான விஷயங்கள் பெருகிவிடும் எமது சமூகத்திலே. எது பெருகிவிடும்? மானக்கேடான செயல்கள். அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட, அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட, குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن, வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மானக்கேடான செயல்களை தடை செய்கிறான். ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن, மானக்கேடான செயல்கள் வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் அதற்கு மிக அருகாமையில் கூட செல்லாதீர்கள். அதற்கு மிக அருகாமையில் கூட செல்லாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, எமது வெளிநாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு சிறந்த அறிவுரையை குர்ஆன் ஹதீஸின்படி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இன்று பல முஸ்லிம்கள் தங்களுடைய செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக, தங்களுடைய உலக பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்ற காரணத்திற்காக மனைவியை பிரிந்து அல்லாஹ்வால் தனது சுகத்தை ஹலாலாக தேடிக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்த வழிமுறைகளை பிரிந்து பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை எமது சமூகத்திலே பார்க்கிறோம். இதன் காரணமாக எமது சமூகத்திலே பெண்களிடத்திலே கள்ள தொடர்புகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. எமது சமூகத்திலே வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே விபச்சாரங்கள் அதிகமாக கொண்டு வருவதை பார்க்கிறோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எத்துணை நாடுகளிலே பார்க்கிறோம் அது முஸ்லிம் வாலிபர்களை, எத்துணை நாடுகளிலே முஸ்லிம் நாடுகளிலே பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலே எடுத்துக் கொள்ளுங்கள்,
இப்போது நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், இப்போது நடக்கக்கூடிய அந்த மானக்கேடான செயல்களை கொஞ்சம் கணக்கில் இடுங்கள். கள்ள தொடர்புகள், அண்ணன் தம்பியோடு, அண்ணனுடைய மனைவி தம்பியோடு, அடுத்த வீட்டுக்காரனோடு, காஃபிரோடு, கேவலமாக இல்லை இந்த சமுதாயத்திற்கு கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனைவியை ஹலாலான முறையில் கொடுத்த பொழுது அந்த மனைவியை விட்டு பிரிந்த ஆண்டுகளாக வெளிநாட்டிலே வாழ்ந்து சொத்துக்களை செல்வங்களை சம்பாதித்து எதை செய்ய போகிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஹலாலான வாழ்க்கை, அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்திருந்தால் மனைவியோடு எந்த நாட்டிலும் சேர்ந்து வாழுவோம். அப்படி மனைவியை விட்டு ஆண்டுகளாக வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால் நம்முடைய இச்சைகளையும் பாதுகாக்க முடியவில்லை என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ்வுடைய தீன் கடுகளவு கூட மார்க்கத்திலே அனுமதி அளிக்காது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மூமின்கள் யார் தெரியுமா? விபச்சாரம் நடக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும், விபச்சாரத்திற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும், விபச்சாரத்தை அனுமதிக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும், வீதிகளிலே நின்று கொண்டு விபச்சாரத்திற்கு பெண்கள் அழைத்தாலும் சரி, மூமின்கள் ஆனவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாப்பார்கள். சூரத்துல் ஃபுர்கானுடைய 68வது வசனம், والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون. முஸ்லிம்கள், மூமின்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், والذين هم لفروجهم حافظون. மூமின்கள் யார்? அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், எதை வைத்துக் கொண்டு? வலி இருக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு. அல்லாஹ் அனுமதித்த மனைவிமார்களையும் வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள், இது முடிந்துவிட்ட ஒரு சட்டம், வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகளையும் தவிர வேறு யாரிடத்திலும் தங்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பாதுகாப்பதை தவற மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மர்மஸ்தானத்தை இந்த ஹலாலான வழியில் அவர்கள் பேணுவார்கள், கற்பை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாக்குறுதி கொடுத்தார்கள். எந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய 2 உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவை பாதுகாப்பதையும், 2 தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதையும் எனக்கு வாக்குறுதி கொடுக்கிறானோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். அவர்களுக்கு சொர்க்கத்தை குறித்து நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய அந்த இஹ்சானுடைய அந்த தன்மை நம்முடைய சிந்தனைகளே அதிகமாக இருக்க வேண்டும். அரபி கவிதைகளிலே அழகாக சொல்லுவார்கள், மார்க்க அறிஞர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். வலா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக். அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரம் உள்ளவர்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களிலேயே, உங்களை கண்காணிப்பவர்களிலேயே அவனை கடைசி தரம் உள்ளவர்களாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். வலா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எந்த இருளும் அவனுக்கு மறைவானதல்ல, எந்த சூழ்நிலையும் அவனுக்கு மறைவானதல்ல. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இலை கூட, மரத்திலிருந்து காய்ந்த இலை கூட கீழே விழ முடியாது அல்லாஹ்வுடைய ஞானம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அறிவில்லாமல். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு சமூகத்திலே இந்த விபச்சாரம் அதிகமாகி விடுமோ, இந்த விபச்சாரம் பெருகி விடுமோ, அல்லாஹ்வுடைய கோபமும் அந்த சமூகத்திலே அதிகரித்து விடும், அல்லாஹ்வுடைய ரோஷம் அந்த சமூகத்தின் மீது விழுந்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஅ, மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று, வயுஷ்ரபல் ஹம்ரு, மது குடிக்கப்படும், மது குடிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லயஸ்தஹில்லன்ன தாயிஃபத்தும் மின் உம்மதி, என்னுடைய சமூகத்திலே ஒரு கூட்டம் மதுவை ஹலாலாக்கும், மதுவை ஹலாலாக்கும். சொன்னார்கள், பிஇஸ்மின் யுஸம்மூனஹா இய்யாஹ், அதற்கு வேறொரு பெயர்களை அதற்கு சுட்டிக் கொள்ளும். இன்று பார்க்கிறோம், பீர் என்ற பெயரால்,
அல்லது கஞ்சா என்ற பெயரால் அல்லது எத்தனையோ வகைகளுடைய பெயரால் இந்த மது பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். போதை தரக்கூடிய வஸ்துக்களை முஸ்லிம்கள் உட்கொள்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். அது சிகரெட்டாக இருக்கலாம், போதை தரக்கூடிய வஸ்துக்கள் எதுவாக இருக்கலாம். இன்று முஸ்லிம்கள் அதை சர்வ சாதாரணமாக பயன்படுத்துவதை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்குகிறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். அல்லாஹ் சொல்கிறான், இது ஷைத்தானுடைய அமல்கள். ஃபஜ்தனிபூ, எமது முஸ்லிம் சமூகமே அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு மாஜா கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ஷரிபல் ஹம்ர, யார் மது குடிக்கிறார்களோ, வஸகிர, போதையாகிறார்களோ, லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 ஸபாஹா, 40 நாட்களுடைய தொழுகை அவர்களுக்கு என்னப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படியே மரணித்து விட்டால் தஹலன் நார், எங்கே நுழைவார்கள்? நரகத்தில் நுழைவார்கள். ஃபஇன் தாப, மன்னிப்பு கேட்டு விட்டால் தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஇன் ஆத, மறுபடியும் மன்னிப்பு கேட்டு திருந்தியதற்கு பிறகும் தன்னை மீறி மறுபடியும் எழுந்து விட்டால், வஇன் ஆத ஃபஷரிப ஃபஸகிர லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 ஸபாஹா, அதற்கு பிறகு 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபஇன் மாத தஹலன் நார், இறந்து விட்டால் நரகத்திலே நுழைவார்கள். ஃபஇன் தாப தாபல்லாஹு அலைஹி, மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். எத்தனையாவது முறை? வஇன் ஆத, மறுபடியும் தன்னை மீறி நுழைந்தான். ஃபஷரிப, குடித்து, ஃபஸகிர லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 ஸபாஹா, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபஇன் மாத தஹலன் நார் ஃபஇன் தாப தாபல்லாஹு அலைஹி, மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். எத்தனை முறை? 3 முறை. 3 முறைக்கு பிறகு ஃபஇன் ஆத, மறுபடியும் அந்த முஸ்லிம் 3வது முறைக்கும் மேல் மதுவை குடித்து விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கான ஹக்கன் அலல்லாஹ் ஐ யஸ்கியஹு மின் ரதகத்தில் ஹபால். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நரகவாதிகளுடைய ஷீலையும் ஷலத்தையும் கொதிக்க வைக்கப்பட்ட ரதகத்துல் ஹபால் என்ற நரகத்துடைய பானத்தை அவனுக்கு குடிக்க வைக்க கொடுப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். முஸ்லிம் வாலிபர்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறோம். கல்லூரிகளிலே படிக்கக்கூடியவர்கள், குறிப்பாக வாலிபர்கள், வெளிநாட்டிலே சுதந்திரமாக தெரியக்கூடியவர்கள், மது குடிக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் சாதாரண ஒரு பழக்கமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த எச்சரிக்கை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த தடையுடைய அம்சங்கள் சமூகத்திலே மீறப்பட்டு வரக்கூடிய காரணங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன், என்னுடைய சமூகத்திலே ஒரு கூட்டம் வரும், யஸ்தஹில்லூன ஹிர்ர வல் ஹரீர வல் ஹம்ர வல் மஆசிஃப், பட்டாடை, மது, வல் மஆசிஃப், இசைக்கருவிகள், மியூசிக் ஹலாலாக்கப்பட்டு வரும். ஹலால் என்று பேசுவார்கள், ஹலாலாக்கி விடுவார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சயகூன ஃபி ஆகிரி ஸமான், கடைசி என்னுடைய சமூகத்திலே கடைசி நேரங்களிலே ஹஸ்ஃபுன் வ கத்ஃபுன் வ மஸ்ஹுன், நிலநடுக்கங்கள் ஏற்படும், பூமியிலே மக்கள் சொருவப்படுவார்கள், குழந்தைகளுடைய உருவங்கள் மாற்றப்பட்டிருக்கும். ஏன் தெரியுமா? எப்போது யா ரசூலல்லாஹ்? இதா லஹரத்தில் மஆசிஃப், இசைக்கருவிகள், பாட்டு பாடக்கூடிய
பெண்களுடைய மோகங்கள் அதிகமானால். இன்று பார்க்கிறோம் எமது முஸ்லிம் சமூகத்திலே இசையுடைய துறையில் முதலாவதாக இருக்கக்கூடியவர்கள் இன்று முஸ்லிம்கள். எப்படி எந்த ஒரு சமூகம் இசையை அழிக்க ஒழிக்க வந்ததோ, இசையை ஹராம் என்று தடுக்க வந்ததோ, இசையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து அப்புறமாக்க வந்ததோ, அந்த சமூகம் இன்று இசையிலே முதலிடம். வளர்க்கப்படக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் இன்று பாட்டு போட்டிகளிலே கலந்து கொண்டு எத்தனையோ நிகழ்ச்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏட்டர் சூப்பர் சிங்கர் ஜூனியர் என்ற ஒரு பட்டம் முஸ்லிமுக்கு இன்று. அப்படியா இல்லையா? இத்துணை துறைகள், இசைத்துறைகள், நாடகத்துறைகள், எல்லா துறைகளிலும் இன்று முஸ்லிம்களுடைய வளர்ச்சி, மீடியாக்களில் நுழைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இன்று முஸ்லிம்களை நரக பாதாளத்திலே தள்ளி கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம் சமூகம் எவ்வளவு சிந்தனையோடு, எவ்வளவு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையோடு, ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் என்று இசை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு இன்பம் அடையக்கூடிய ஒரு முஸ்லிம் இன்று இசையை கேட்டு இன்பம் அடைகிறான் என்றால் அவனுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் உள்ளத்திலே இறங்கவில்லை. யாருடைய உள்ளத்திலே குர்ஆன் குடிகொண்டிருக்கிறதோ எப்படி அந்த உள்ளத்திலே இசை இறங்க முடியும்? சித்து பாருங்கள். தொழக்கூடிய ஒரு முஸ்லிம் இசையை விரும்புவானா? யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எமது சமூகத்திலே அது ஹலாலாக்கப்பட்டு அதை கேட்பதை ஒரு பாவம், ஒரு குற்றம், ஹராம் என்று கூட கருதவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், பைன யத இஸ்ஸாஅ, மறுமை நெருங்கிவிட்டால் வட்டி பெருகிவிடும். வட்டி பெருகிவிடும். இந்த பாவங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட பாவங்கள் தான். இது அதிகமாகிவிட்டால் இது நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் முடிந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி பெருகிவிடும் என்று சொன்னார்கள். எப்படி? லா யுபாலியல் மர்உ பிமா அഖதல் மால் அம் மினல் ஹலால் அம் மினல் ஹராம் அம் மின் ஹராம். செல்வத்தை சம்பாதிப்பார்கள், அது ஹலாலில் இருந்து வந்தாலும் எடுத்துக் கொள்வார்கள், ஹராமில் இருந்து வந்தாலும் எடுத்துக் கொள்வார்கள், ஒரு பொருட்டே படுத்த மாட்டார்கள். எப்படி சம்பாதிக்கிறோம்? அல்லாஹ் அனுமதித்த வழியில, அல்லாஹ் ஹராமாக்க வழியில என்று ஒரு சிந்தனையே இருக்காது. நோக்கம் செல்வமாக இருக்கும். அதை எந்த வழியில் சேர்த்து கொண்டாலும் பரவாயில்லை, அதை எந்த வழியில் சேகரித்தாலும் பரவாயில்லை, ஹலாலில் இருந்து வந்தாலும் பரவாயில்லை, ஹராமில் இருந்து வந்தாலும் பரவாயில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இது என்ன ஹலால் ஹராம் என்று நீங்கள் கேட்கலாம். இன்னொரு விஷயத்தையும் இங்கே சேர்த்து சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை மீறி ஒரு நிறுவனத்திலே நீங்கள் வேலை செய்து அந்த நிறுவனத்திலே நீங்கள் சம்பாதித்தால் அது ஹலாலான வருமானமாக இருந்தாலும் அது ஹராம். இந்த சட்டத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். ஹலாலான வருமானமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி நீங்கள் செய்தால் அது ஹராம். உதாரணமாக, சில நிறுவனங்களிலே, இந்தியாவிலோ அல்லது பல நாடுகளிலோ முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஃபர்தான தொழுகைகளை தொழுவதற்கு வாய்ப்பு இல்லை, நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஜும்ஆவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது முஸ்லிம்கள் வேலை செய்கிறார்கள். அப்படியா இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டம் மீறப்பட்டு வரக்கூடிய வருமானமும் ஹராம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி ஒரு காலம் வரும், அது மறுமையுடைய அடையாளம். வட்டி குறிப்பாக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால், ஃபஇன் லம் தஃஅலு, விலகவில்லை என்றால் ஃபஅذنு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரின் புறத்திலிருந்தும் போர் செய்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள்.
அல்லாஹ் போருக்கு அழைக்கிறான் என்றால், நாளை மறுமையிலே வட்டியை கொண்டு சம்பாதித்தவர்கள், வட்டியிலே மூழ்கி சம்பாதித்தவர்கள் நாளை மறுமையிலே ஒரு கூட்டமாக பிரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுவார், நீங்கள் உங்களுடைய போர் கருவிகளை தயாராக்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அவனுடைய போர் படையை தயாராக்கிக் கொள்கிறான் என்று. யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலர் ரிபா. அல்லாஹ்வுடைய தூதர் வட்டியை சாப்பிடுவதை, வட்டிற்கு உதவி செய்வதை, வட்டியை எழுதுவதை, வட்டிக்கு சாட்சியாக இருப்பதை, இந்த 4 பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். இந்த பேங்கிலே வட்டியை நடத்தக்கூடிய பெரிய வட்டி கடையிலே வேலை செய்யக்கூடியவன் முஸ்லீமாக இருக்கிறான், மேனேஜராக முஸ்லீமாக இருக்கிறான், உதவி செய்யக்கூடியவனாக முஸ்லீமாக இருக்கிறான். பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வட்டியை தடுத்தது போன்று ஷிர்கிற்கு பிறகு வேறு எந்த பாவத்தையும் பெரும்பான்மையாக தடுத்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரிபா 73 பாபா. எத்தனை வாசல்கள்? 73 பாபா. எத்தனை வாசல்கள்? 73 வாசல்கள் வட்டிக்கு. அந்த 73 வாசலில் கடைசி வாசல், 73 வாசலில் கடைசி வாசல், அதில் லேசான கடைசியான ஒரு வாசல், அந்த வாசலின் வழியாக நுழையக்கூடிய பாவம் எவ்வளவு பெரியதென்றால், அல்லாஹுடைய தீனிலே ஒரு மனிதன் தன்னுடைய தாயை திருமணம் செய்வதற்கு சமம். இப்படிப்பட்ட குற்றம் பாருங்கள் அல்லாஹ்வுடைய தீனிலே. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது மறுமையுடைய அடையாளங்கள். எமது சமூகம் இந்த பாவத்திலே குற்றத்திலே நுழைந்து விட்டால், அல்லாஹ்வுடைய தீனை விட்டு புறக்கணித்து அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட பாவங்களை ஹலாலாக்கி தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்திக் கொண்டிருந்தால், அல்லாஹ்வுடைய மறுமையின் விசாரணை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இது அடையாளங்கள். மூமின்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அவகாசம், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அவகாசம். இந்த மறுமை வருவதற்கு முன்னதாக இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சொல்லப்பட்ட அறிவுரைகள். மறுமை நெருங்கிவிட்டால், இந்த பாவங்கள் அதிகரித்து விட்டால், வதக்ஸுர் அஸ்ஸலாசில், நிலநடுக்கங்கள் அதிகமாகிவிடும். பாவங்கள் அதிகமானால், குற்றங்கள் அதிகமானால், அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமாகிவிட்டால், அல்லாஹ் பூமியை குலுக்கி விடுவான், அல்லாஹ் பூமியை அழித்து விடுவான், அல்லாஹ் பெரும்பான்மையான பாதிப்புகளை இந்த பூமியில ஏற்படுத்துவான். தண்டனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிவிட்டால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளை மட்டும் தண்டிக்க மாட்டான், அதிலே வாழக்கூடிய எல்லோருக்கும் அந்த தண்டனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக கொடுப்பான். இந்த சமூகம் இந்த பாவங்கள் இருந்து விலகி நன்மையை ஏவி தீமையை தடுத்து தான் மட்டும் இந்த பாவங்கள் இருந்து விலகிக் கொண்டால் போதாது, விலகிக் கொள்ளாத மக்களுக்கு எச்சரிக்கை செய்து, அறிவுரை செய்து, குர்ஆனை குறித்து ஹதீஸை குறித்து அறிவுரை செய்து, எமது சமூகத்தை இந்த பாவங்களிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைத்து வந்தால்தான் எமது சமூகம் மறுமைக்கு முன்னதாக அல்லாஹ்வை சென்றடையும், சொர்க்கத்தை சென்றடையும். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு மின் க்ப்லி அன் யஅதியகுமுல் அஸாபு ثم லா துன்ஸர். அல்லாஹ் சொல்கிறார், வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே,
அல்லாஹ்வுடைய அருளில் ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அவன் மன்னிப்பாளன், கருணையாளன். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுங்கள். வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமூ லஹ், உங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், முஸ்லிம்களாக விடுங்கள். வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமூ லஹு மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப், அல்லாஹ் அவனுடைய வேதனையை உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னதாக. கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம் நாடுகளில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், முஸ்லிம் நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த சீர்கேடுகள், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனையை, அல்லாஹ்வுடைய தண்டனையை மிக சமீபத்திற்கு இந்த பூமிக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோப பார்வை இந்த பூமியின் மீது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாளடைவுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதற்கு உதாரணம். இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம் திரும்ப வேண்டும். இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் சோதிப்பதில்லை. அந்த சமூகத்திலே பாவங்கள், குற்றங்கள் அதிகமாகும் வரை அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்திற்கும் கொடுத்த சோதனையை நீக்குவதில்லை. அந்த சமூகம் அந்த பாவங்கள் இருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாதவரை. இரண்டு அம்சங்கள். அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்திற்கும் சோதனையை, வேதனையை கொடுப்பதில்லை. அந்த சமூகம் பாவத்தை அதிகமாக்கிக் கொள்ளாதவரை எந்த ஒரு சமூகத்திற்கும் அல்லாஹ் வேதனையை, சோதனையை நீக்குவதில்லை. அந்த சமூகம் அந்த பாவங்கள் இருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாதவரை. கண்ணியத்துக்குரியவர்களே, லுஇனல்லதீன கஃபரு, காஃபிர்கள் சபிக்கப்பட்டார்கள். அலா லிசானி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவால், ஈசாவின் நாவால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்த காரணத்தால். மேலும் கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு, அந்த சமூகம் செய்த பாவங்களை, குற்றங்களை அவர்கள் தடுக்கவில்லை. அதன் காரணமாகவும் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, மேற்குறிப்பிட்ட பாவங்கள் எமது இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கலாம், மிக நெருக்கமாக இருக்கலாம். இதை அறிந்தும் அறியாமலும் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்க கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கருவியை நம்முடைய கையிலே அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு கையாண்டு நமது ஊரிலே, நமது முஹல்லாவிலே, நமது இடங்களிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்களை சீர்படுத்தி கொண்டு சென்றால் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை அல்லாஹ் விசாரணை செய்யக்கூடிய நாள் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் நாளை மறுமைக்காக எதை தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வதற்கு முன்னதாக, அல்லாஹ் உங்களை நாளை மறுமையிலே நிறுத்தி விசாரணை செய்வதற்கு முன்னதாக நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய இபாதத்தை கொண்டு நெருங்குவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய அமல்களை அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு கருவியாக ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக, நம்முடைய சமூகத்துடைய ஈமானை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதை நமது சமூகத்தினுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் நெருக்கமாக்குவானாக. அல்லாஹ் எப்படி இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய பள்ளிகளே எம்மையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஅஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.